22வது மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த பிரபஞ்ச சக்திகளுக்கும் இந்த மேடையை எனக்களித்த ஈசன் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு பண்டிட் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, இன்று பேச எடுத்திருக்கும் தலைப்பு மாந்தி பகவான். மாந்தி பகவானை பற்றி நிறைய பேர் நிறைய வகையில் பேசியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு தெரிந்த ஒரு சிலவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். மாந்தி பகவான் என்பவர் எப்படி உருவானார், அவர் உருவான கதை என்ன என்பது தெரிந்தால்தான் நம்மளை மாதிரி இருக்கிற ஜோதிடர்களுக்கு அது ஒரு அனுபவமாக இருக்கும். ஏன்னா எல்லா கிரகங்களும் என்ன நட்சத்திரத்தில் எப்படி தோன்றியது என்று நமக்கு தெரியும். இந்த மாந்தி பகவானை பற்றி நிறைய கதைகள் ஒரு வழியாக செவி வழியாக தான் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்க இந்த மாந்தி பகவான் தோன்றிய விதம் எப்படி, அதாவது இந்த பிரபஞ்சத்தில் ஈஸ்வரனுக்கு அடுத்து ஈஸ்வர பட்டம் பெற்றவர்கள் இரண்டே பேர். ஒருவர் சனீஸ்வர பகவான், மற்றொருவர் ராவணேஸ்வரர். இந்த ராவணேஸ்வரர் பல வகையான வரன்களை பெற்று அனைத்து கிரகங்களையும் அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்து விட்டார். எதனால் அவர் கட்டுப்பாட்டுக்கு போனாங்க? அவருடைய குருநாதர் சுக்கிர பகவான், அவர் அசுர குரு. இந்த சுக்கிர பகவான்கிட்ட ராவணேஸ்வரர் கேட்குறார், என் மனைவி மாசமாக இருக்காங்க, எனக்கு குழந்தை பிறக்கும் நேரத்தில் நவகிரகங்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணணும், ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அது வரைக்கும் நவகிரகங்கள்லாம் பிரபஞ்சத்திற்கு நன்மை மட்டுமே அதிகமாக செய்வார்கள். இந்த கதை நடக்கிறதுக்கு முன்வரை நவகிரகங்கள் நன்மை மட்டும் அதிகமாக செய்தார்கள். அவரவர்கள் கர்மா குறைவாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி மட்டுமே பலன்களை செய்து வந்தார்கள். இந்த ராவணேஸ்வரர் என்ன பண்ணார்னா, நவகிரகங்கள் அனைவரையும் கூப்பிட்டு வந்து ஒரே ரூமில் வச்சு அடைச்சிட்டார். என் பையன் பிறக்கிற வரைக்கும் யாரும் எங்கேயும் போகக்கூடாது, ஒரே ரூமில் தான் இருக்கணும், ஒரே ரூமில் தான் இருக்கணும், ஒரே ரூமில் இருந்து எனக்கு ஒரு நன்மை செஞ்சுட்டு எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ நவகிரகங்கள் எங்களுடைய தொழிலை நாங்கள் சிறப்பாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிற, நான் உங்களை கட்டுப்படுத்துவேன், கட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறீங்க, அதனால் எல்லாரையும் பிடிச்சி சிறையில் ஆடுறான்னு அடைச்சிட்றார். அடைச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா, டெய்லி காலையில் அவங்க 9 பேரையும் அவருடைய சிம்மாசனம் இருக்கிற படியலாக படுக்க வச்சிட்றாரு. இவங்க மேலே ஏறி போய் தான் இவர் சிம்மாசனத்திலே உட்கார்றாரு. இந்த கஷ்டம் நவகிரகங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தையும் ரொம்ப மன உளைச்சல்களையும், நமக்கு மற்றவர்களுக்கு எதுவும் செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோமேன்னு ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க. இப்போ நவகிரகங்களுக்கு தலைவர் சூரிய பகவான், அவர்கிட்ட மற்ற கிரகங்கள் எல்லாம் பேசுகிறாங்க. இப்படியே நம்ம இந்த பிரசவம் வரைக்கும் இருந்தாலும் பிரசவத்துக்கு அப்புறமும் அவர் சரியானபடி நம்மளை ரிலீஃப் பண்ணலைன்னா நமக்கு பெரிய கஷ்டமாயிரும், ஆகையினால இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அவங்க எல்லாரும் கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது சூரிய பகவானுடைய மகன் சனி பகவான், இந்த சனி பகவானும் சூரிய பகவானும் ஒரு முடிவுக்கு உங்களுடைய பங்குக்கு எல்லாரும் உங்களுடைய சக்தியில் ஒரு பகுதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சனி பகவானுடைய முழு சக்திகளையும் அதில் பண்ணி ஒரு உருண்டையாக உருட்டி இவங்க எல்லாம் உள்ளே போகிறதுக்கு முன்னே வெளியில் அதை போட்டுட்டு உள்ளே போயிடுறாங்க.
அதாவது எதுக்குள்ளே அந்த ரூமுக்குள்ளார ஜெயில்னு வச்சுக்கலாம், சிறைவாசத்துக்கு போகிறதுக்கு முன்னே அந்த உருண்டையை அவர்களுடைய சக்தியின் உருண்டையாக உருட்டி வெளியே வச்சுட்டு இவங்க உள்ளே போயிடுறாங்க. இந்த சமயத்தில் மண்டோதரிக்கு பிரசவ வலி ஆகி அந்த அம்மாவுக்கு இந்திரஜித் என்ற ஒரு பாலகன் பிறக்கிறார். அவர் பிறக்கும் காலகட்டத்தில் உருவானவரே மாந்தி பகவான். இந்த மாந்தி பகவான் என்ன செய்வார், எப்படி செய்வார், இந்த மாந்தி பகவானுக்கு என்ன மாதிரி ஒரு அமைப்புகள் உண்டு, எந்த இடத்துல இவர் என்ன பலன் கொடுப்பார். இவருக்கு பார்வைன்னு பார்த்தா ஒரே ஒரு பார்வை, 7ஆம் பார்வை மட்டுமே. மாந்தி பகவானின் பார்வை என்பது 7ஆம் பார்வை மட்டுமே. மற்ற இடத்துல மாந்தி பகவானுக்கு பார்வைகள் இல்லை. அதே போல் மாந்தி பகவான் 1, 3, 6, 10, 11 இந்த இடங்களில் அமர்ந்தால் நன்மைகளை செய்வார். 2, 4, 5, 7, 8, 9, 12 ஆகிய இடங்களில் மாந்தி பகவான் அமர்ந்தால் நன்மைகளை செய்ய மாட்டார். இந்த மாந்தி பகவானை தமிழகத்தில் அதிகமாக யாரும் எடுக்கிறது இல்லை. கேரள மாநிலங்களில் மாந்தி பகவான் இல்லாமல் ஜோதிடமே இல்லை. இங்கே தமிழகத்திலிருந்து நிறைய பேர் பெரிய பெரிய சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள், கோயம்புத்தூரில் இருக்கிற பிஸ்னஸ்மேன்கள், இவங்கெல்லாம் இந்த மாந்தி பகவானை வச்சு கேரளத்தில் சொல்லி புள்ளி விவரமாக இருக்குது என்ற ஒரு அடிப்படையில் எல்லாரும் கேரளாவில் போய் ஜோசியம் பார்த்தா நல்லாயிருக்கும், அவங்க சொல்கிற சோழி பிரசனம் நல்லாயிருக்கு அப்படின்னு ஒரு கருத்து நிலவிச்சு. இந்த கருத்து ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களால அதை செயல்படுத்த முடியலை அப்படின்னு பார்க்கும்போது, மாந்தி பகவானை வச்சு கேரள ஜோதிடர்கள் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்றாங்க. இங்கே அந்த மாந்தி பகவான் இல்லாதனால நம்ம அதை எடுக்கலை, மாந்தி பகவானையே எடுக்கலை. 9 கிரகங்கள், இந்த கிரகங்களுடைய தசாபுத்திகள், கிரகங்களுடைய சேர்க்கை, பார்வை, இவைகளை தமிழ்நாட்டில் ஜோதிடர்கள் நிறைய ஒரு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி எல்லாருக்கும் நல்லது சொல்லியிருக்காங்க. ஆனால் மாந்தி பகவானை வைத்து சொல்லும் பொழுது புள்ளி விவரமாக விளக்கங்கள் செயலுக்கு வருகிறது. ஆகவே மாந்தி பகவானை வைத்து எடுக்கலாம் என்று இப்போ தமிழ்நாட்டு ஜோதிடர்கள் நிறைய பேர் மாந்தி பகவானை சேர்த்து தான் பலன் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மாந்தி பகவானுக்கு என்று தமிழ்நாட்டில் சிறப்பு கோயில்கள் என்று இருக்கின்றன. 4 கோயில்கள் மாந்தி பகவானுக்கு பொதுவான கோவில்கள். திருவாலங்காடு சென்னை பக்கத்தில் இருக்குது. திருவாலங்காடு அருமையான கோயில். அங்கே மாந்திக்கு என்று தனி ஒரு சன்னதி இருக்குது. அந்த மாந்தி பகவான் அந்த கோயிலில் பூஜை பண்ணதாக ஒரு ஐதீகம். சனிக்கிழமை அந்த மாந்தி பகவானுக்கு அங்கே பரிகாரம் மிக அருமையாக செய்கின்றார்கள். அதே போல் வெள்ளக்கோயிலுக்கு அருகில், வெள்ளக்கோயிலுக்கும் முத்தூருக்கும் இடையில இருக்குது ஒரு மாந்தி பகவான் கோயில் இருக்குது. அந்த கோயில்லையும் அதே மாதிரி மாந்தி பகவானுக்கு அருமையான ஒரு பரிகாரங்கள் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் கோவிலில் ஒரு மாந்தி பகவான் கோவில் இருக்கின்றது. அதுக்கப்புறம் தென்காசிக்கு பக்கத்தில் கடையநல்லூர் அந்த இடத்துல ஒரு மாந்தி பகவானுக்கு ஒரு கோயில் இருக்குது. இந்த 4 இடங்களில் மாந்தி பகவானுக்கு என்று கோவில்கள், சிறப்பு கோவில்கள் இருக்கின்றது. இது இல்லாமல் மாந்தி பகவான் 12 லக்னங்களில் எந்த இடத்தில் இருந்தால் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான கோவில்கள் 12 கோவில்கள் இருக்குது. யார் யாருக்கு எந்த இடத்துல மாந்தி பகவான் இருக்காரோ அந்த கோயில்களுக்கு போய் பரிகாரங்கள் பண்ணுனா நிச்சயமாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இந்த மாந்தி பகவான் எல்லாரும் மாந்தி பகவானுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிறது மிக மிக நல்லது. அதாவது மாந்தி பகவான் இருக்கிற வீட்டினுடைய அதிபதி கெட்டு போயிட்டாருன்னா மாந்தி பகவான் அந்த வீட்டினுடைய அதிபதி வேலையை தான் செய்வார். ஏன்னா அவருக்கு தனி வீடு கிடையாது. ராகுகேதுகளை போல் அவரும் ஒரு துணை கிரகம். அதே மாதிரி அவர் நிற்கிற நட்சத்திர அதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும், அவருக்கு வீடு கொடுத்தவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இது 2 பேரும் நல்லா இருந்தாலுமே மாந்தி பகவான் யாராவது ஒரு சுபகிரகங்களால் பார்வை பெற்றால் நன்மை செய்வார், இல்லையேல் பலன்கள் மாறும் என்பதை கூறி, சூரியனுடன் மாந்தி சம்பந்தப்பட்டால் என்ன செய்வார், சூரியனோட காரகத்துவங்கள் என்னென்னவோ அது அத்தனையும் பாதிக்கும்.
அதே போல் அவர் சுபக்கிரகங்கள் பார்வை பெற்றால் என்ன பண்ணுவார்னா, அதாவது அரசு சார்ந்த ஒரு பொறுப்புகளோ அல்லது தலைமை பொறுப்புகள் இது எல்லாமே ஏற்படுறதுக்கான வழிவகைகளை செய்வார். அதே போல் சூரியனுடன் மாந்தி கெட்டு போயிட்டா தந்தை வழி பிராபலங்கள் அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு ஆண் சந்ததிகள் இருப்பதை குறைத்து விடுவார். சந்ததிகள் இருப்பதையே குறைப்பார். இதுலேயும் ஆண் சந்ததிகளை கொடுக்கவே மாட்டார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இவங்க தந்தை வழி கர்மாவை 100% அனுபவிப்பாங்க. இந்த மாந்தி தோஷம் இருக்கிறவர்கள், சூரியன் மாந்தி இணைப்பு இருக்கிறவர்கள் தந்தை வழி கர்மாவை 100% அனுபவிப்பாங்க. அதுவுடன் ராகுவோ கேதுவோ சம்பந்தப்பட்டு விட்டால் மிக மிக கடுமையான தோஷங்களை அனுபவிப்பார்கள். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லக்னத்திலே சூரியனோட மாந்தி சேர்றாரு அல்லது எந்த இடத்துல மாந்தி சேர்றாரோ, எந்த வீட்டில் மாந்தி சேர்றாரோ அந்த லக்னங்களுக்குரிய கோயில்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்து கொள்வது மிக மிக நல்லது. அவர்களுக்கு அந்த மாந்தி தோஷம் குறையும். மேலும் மாந்தி தோஷத்தால் ஏற்படும் அனைத்து நன்மைகளும், மாந்தி பகவான் கெடுதல் மட்டுமே செய்ய மாட்டார். அவர் எப்படின்னா, சூரியனுடைய பவர்லேயும் மற்ற நவகிரகங்கள் பவர்லேயும் சனி பகவானுடைய அதிகமான ஒரு ஆசீர்வாதத்தாலும் உருவானவர். ஆகவே அவருக்கு தகுந்த மாதிரி நம்ம பரிகாரங்கள் பண்ணி கொண்டோம் என்றால் மிக மிக அருமையாக நமக்கு நன்மைகளையும் செய்வார். அதே போல் சந்திரனும் மாந்தியும் சேர்க்கை பெற்றால், அதாவது தாய் வழி பாட்டி அவங்களுடைய கர்மா நமக்கு அதிகமாக பாதிக்கும். தாய் வழி பாட்டியினுடைய கர்மா, அது இல்லாமல் பெண் சந்ததிகளின் கர்மா, இது எல்லாம் ரொம்ப அதிகமாக பாதிக்கும். செவ்வாய் மாந்தி சேர்க்கை பெற்றால் இரத்த சம்பந்தமான நோய்கள் அதிகமாக உண்டாகும். இளைய சகோதரரால் பாதிக்கப்படுவார்கள். இவர்களால் இளைய சகோதரர்கள் பாதிக்கப்படுவார்கள். அல்லது கூர்மையான ஆயுதத்தின் மூலம் நமக்கு ஏதாவது ஒரு வெட்டு விழுவதோ அல்லது ஆயுதங்கள் மூலமாக ஆப்ரேஷன் நடக்கிறதும் இந்த மாந்தி பகவானுடைய தன்மையினாலேயே. அந்த மாந்தி பகவான் எப்பொழுது வேலை செய்வார் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் அதுக்கு தகுந்த பரிகாரங்களை, கோவில் பரிகாரங்கள் மட்டும்தான், அதுக்கோசரம் நீங்கள் லட்சக்கணக்கில் போய் செலவு பண்ணி பண்ணுங்கிறது கிடையாது. இந்த 12 லக்னத்தில் எந்த கிரகங்கள் எந்த இடத்துல சேர்க்கையோடு இருக்குதோ, இப்போ மேஷத்தில் மாந்தி பகவான் இருந்தால் செவ்வாய் மாந்தி பகவான் சேர்க்கை என்று அர்த்தம். அதேபோல் மாந்தி பகவானுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் மாந்தி பகவான் சேர்க்கை என்று அர்த்தம். இந்த மாதிரி சேர்க்கை இருக்கும் மாந்தி பகவானை பரிகாரங்கள் மூலம் நாம் சரி பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி புதன் மாந்தி பகவான் சேர்க்கை இருந்தால் தாய்மாமன் உறவு நமக்கு சிறப்பாக இருக்காது. அதேபோல் பெண்களால், அதாவது கன்னி பெண்களால் நமக்கு பிராபலங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குரு மாந்தி பகவான் சேர்க்கை இருந்ததுனால் முப்பாட்டன், அதாவது பாட்டன் வழி பாட்டன் அவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களால் நமக்கு பிரச்சனை வரும். குரு சாபத்தால் பிரச்சனைகள் வரும். நம் குடும்பத்தில் கருக்கலைப்பு செய்த பாவங்களை நாம் அனுபவிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். சுக்கிரன் மாந்தி பகவான் சேர்க்கை இருந்ததினால் விபத்து, வாகன விபத்து ஏற்பட காரணமாவார். அதே மாதிரி சனி மாந்தி பகவான் சேர்க்கை இருந்தால் காவல் தெய்வங்களின் சாபம் நமக்கு ஏற்பட்டிருக்கும். அதாவது ஒரு கோவில் கட்டுறாங்க, அந்த காவல் தெய்வத்தை வைக்கிறாங்கன்னா அது வைக்கக்கூடாதுன்னு நம்ம தலைமுறையில் யாராவது ஒரு தகராறு பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை பண்ணியிருப்பாங்க. அல்லது வேலையாட்களுக்கு சரியானபடி நாம் கூலி கொடுக்காத இருந்தாலுமே இந்த சனி பகவான் மாந்தி பகவான் சேர்க்கை ஏற்பட்டு அதன் வழியாக நாம் அந்த கர்மாவை கழிக்க நேரிடும். மேலும் ராகு பகவான் மாந்தி பகவான் சேர்க்கை இருந்தால் தகப்பன் வழி பாட்டன் என்னென்ன கர்மாக்களை செய்தாரோ அந்த கர்மாக்களை இந்த மாந்தி பகவான் மூலியமாக நமக்கு ஏற்படும். அதே மாதிரி
கேது பகவான் மாந்தி பகவான் சேர்க்கை ஏற்பட்டால் தாய்வழி பாட்டி, அதாவது தாய்வழி பாட்டன் இல்லை, தாய்வழி பாட்டியினால் ஏற்படும் கர்மாக்களை நாம் அனுபவிக்க நேரிடும். இதே போல் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் அதாவது எந்த வீட்டில் இருக்குதுங்கய்யா, அதாவது எந்த வீட்டில் இருக்குதோ இல்லை பாருங்க, எந்த வீட்டில் இருக்குதுன்னு பாருங்க, அந்த வீட்டினுடைய அதிபதி மாந்தி பகவான் சேர்க்கை இருக்குதுன்னு தான் அர்த்தம். அதாவது குரு வீட்டில் மாந்தி, இது லக்னத்திலேயே இருக்கு. லக்னத்தில் மாந்தி இருந்தால் என்ன பலன் என்று ஒரு தனி இதே இருக்கு. இவங்க தனித்திறமை மிக்கவர். இந்த லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்க தனித்திறமை மிக்கவர். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தனியாக செஞ்சு ஒரு செட்டில்மெண்ட் கொண்டு வந்துடுவாங்க. ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு வருவாங்க. அதே போல் ஆயுள் விருத்தி ஆகும், அவங்களுக்கு ஆயுள் விருத்தி ஆகும், சொத்து பத்துகள் எல்லாமே இருக்கும். ஆனால் கோபம் வந்து சல்லுன்னு வரும். ஏதாவது ஒன்று சொல்லிட்டா கோபம் வேகமாக வந்து அந்த காரியத்தையே கெடுக்கிற மாதிரி ஒரு கோபத்தை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அதே போல் குழந்தைகள் வந்து இவங்களுக்கு ரொம்ப இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அது மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் பொண்ணு வந்து இவங்க பேச்சை ரொம்ப கேட்கும் இருக்காரு. இருந்தாலும் அவருடைய பலாபலன்களை இவங்க அனுபவிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த லக்னத்தில் மாந்தி இருக்கிறவர்கள் ஆண் குழந்தைகளின் பலாபலன்களை இவர்கள் அனுபவிக்க முடியாது. இவர்களுடைய பலாபலன்களை அவர் அனுபவிப்பார். பையன் நல்லா இருக்கணும், நல்லது செய்யணும், நம்ம நிறைய சொத்து சேர்த்து வைப்போம், படிக்க வைப்போம், எல்லாமே செய்வோம். கல்யாணம் பண்ண அப்புறம் அவர் பாட்டு தான் இருப்பார், நம்மளை ஒன்றும் கண்டுக்க மாட்டார். அவ்வளோதான். அதுதான் அமைப்பு. அந்த மாதிரி தான் அமையும். இந்த லக்னத்தில் மாந்தி இருந்தால் அவர்களுடைய பலனை நாம் அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி சொந்த பந்தங்கள் பலனையும் நாம் தான் வழினா போய் அவங்களுக்கு செய்கிற மாதிரி இருக்கும். நாம் செஞ்சவங்க யாருமே வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நம்மளை. இப்போ நம்ம அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, அல்லது வந்து மனைவியோட அண்ணன் தம்பிகள், மாமனார் மாமியார், எல்லாருக்கும் வந்து எல்லா வகையிலையும் நம்ம சப்போர்ட்டாக இருந்திருப்போம் ஒரு காலகட்டத்தில். ஆனால் அதை அவங்க நினச்சி பார்க்குறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு அமையும். அது வந்து நம்மளுடைய பலன், அவங்களெல்லாம் குறை சொல்ல முடியாது. எதாக இருந்தாலும் நம்ம தான் செஞ்சுக்கணும், நம்ம தனிமரமாக தான் நிற்கணுங்கிற அமைப்பில் இந்த லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்களுடைய அமைப்பு அது மாதிரி இருக்கும். இது மாதிரி வந்து 12 லக்னங்களுக்கும் இது போல் வந்து அமைப்பு இருக்குது. யார் யாருக்கு எந்த இரண்டாம் இடத்தில் மாந்தி இருந்தால் என்ன பண்ணும்? குடும்பத்தில் பல வகையான குழப்பங்களை கொடுக்கும். மற்றும் சொல்கிற வாக்கை காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் அவங்களுக்கு இருக்கும். கண் நோய் வரும். அவர்களுக்கு வந்து கண்ணில் வந்து நோய் ஏற்பட்டு ஒரு ஆப்ரேஷன் அளவுக்கு போகலாம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இரண்டாம் இடத்தின் காரகத்துவங்கள் அனைத்தும் மாறுபடும். இந்த மாந்தி 2இல் இருந்தால் அது மாதிரி மாறுபடும். அதே மாதிரி 3ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் முரட்டு தைரியசாலியாக இருப்பாங்க. பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். சகோதரர்களிடம் சண்டை சச்சரவுகள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி மாந்தி பகவான் 12 லக்னங்களுக்கு இருக்கும்போது 12 லக்னங்களுக்கு எந்தெந்த காரகத்துவத்தில் இருக்கின்றாரோ அந்த காரகத்துவம் பாதிக்கப்படும் என்பது இந்த மாந்தி பகவானை வைத்து நாம் எளிதில் கண்டு கொள்ளலாம். மேலும் மாந்தி தரும் திஷ்டி தோஷம், அதாவது மாந்தி பகவான் மேச லக்னத்தில் இருந்தால் நமக்கு என்ன மாதிரி திஷ்டி படும், அந்த திஷ்டியை வந்து நம்ம எப்படி வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே மேச ராசிக்காரங்க ஆட்டை பார்க்கக்கூடாது, ஆடு படங்களையும் பார்க்கக்கூடாது. ஆடு படங்களை பார்க்கக்கூடாது. பார்த்தா இந்த மாந்தி பகவான் அந்த திஷ்டி தோஷத்தை அங்கே செய்வார். அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்க மாடு படங்களை பார்க்கக்கூடாது. அதே மாதிரி அவங்க வந்து காலை எழுந்தவுடன்
முதல் பார்வையாக மாடுகளை பார்க்கக்கூடாது, மாட்டினுடைய படங்களையோ அல்லது நந்தி பகவான் படங்களையோ இது மாதிரி பார்க்கக்கூடாது. மிதுன ராசிக்காரங்க இரட்டை பெண் உருவம் இந்த மாதிரி படங்களை இரண்டாக இருக்கும் எதையுமே பார்க்கக்கூடாது. அவங்க இரண்டு ஒரே மாதிரியான உருவங்கள் இருக்கும் படங்களை எதையுமே பார்க்கக்கூடாது. சிம்ம ராசிக்காரங்க கடகராசிக்காரங்க நண்டு படத்தை பார்க்கக்கூடாது. இந்த நண்டு அதாவது புற்றுக்கண்ணை கூட பார்க்கக்கூடாது. அவங்க நண்டு வலை நண்டுகளை பார்க்கக்கூடாது. இதை பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அந்த திருஷ்டி உடனே பாதிக்கும். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க 4 கால் ஜீவன் எதையுமே பார்க்கக்கூடாது. ரெண்டாவது சிங்கம், முக்கியமாக சிங்கம் புலிகளை பார்க்கவே கூடாது. இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த திருஷ்டி உடனே வேலை செய்யும். அடுத்ததாக கன்னி ராசிக்காரங்க ஓடம் கப்பல் இந்த மாதிரி இது, அதாவது கன்னி பெண்கள் இவங்களெல்லாம் பார்க்கக்கூடாது. பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த திருஷ்டி உடனே வேலை செய்யும். அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்கள் தராசு, கடைவீதி, லக்ஸுரியான ஹோட்டல்கள் இதெல்லாம் வந்து காலையில் எந்திரிச்சோன்னா ஒவ்வொருத்தரும் வந்து காலையில் வீட்டில் அவங்க பெட்ரூமில் இதெல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க. அவங்களே துலாம் ராசிக்காரங்களாக இருந்து காலையில் பார்த்துட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாந்தி பகவான் ஏதாவது ஒரு வகையில் நல்லது செஞ்சிட்டு இருந்தாருன்னா அது நன்மையாகவே இருக்கும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் தீமை செய்கிற சுச்சுவேஷனில் அவர் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சரிவு ஏற்பட்டு மாற்றங்களை கொடுத்து விடும். அதே போல் விருச்சக ராசிக்காரங்க தேல் படத்தை பார்க்கக்கூடாது. அதே மாதிரி புத்துக்கண்ணை அவங்களும் பார்க்கக்கூடாது. ஏன்னா அது வந்து காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், மறைமுகமான இடம். அதனால் புத்துக்கண்ணு, இந்த தேல் இருக்கிறது, தேல் படங்கள் இதெல்லாம் அவங்க பார்க்கக்கூடாது. தனுசு ராசிக்காரங்கள் வில்லு, அம்பு, ஆயுதங்கள் எதையுமே பார்க்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் வந்து வீட்டில் அழகுக்கு வந்து கேடயத்தில் 2 வாழை சொறி மாட்டி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவர்களுடைய பெருமையை அவங்க சொல்லிக்கிறதெல்லாம். ஆனால் வந்து மாந்தி பகவான் பெருமையாக பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அதனுடைய பலாபலன்களை நாம் தான் அனுபவிக்கணும். அதே போல் மகர ராசிக்காரங்கள் மான் கொம்பு நிறையா வீட்டில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மான் தலை நிறையா வீட்டில் பொம்மைகளாக மாட்டி வச்சுருப்பாங்க. இது எல்லாம் என்ன பண்ணுன்னா அவர்களுக்கு நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ணாது. இந்த மாந்தி பகவான் அவர்களை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்குரிய பலன்களை அவர்கள் அனுபவிக்க வேண்டியது தான். அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரங்கள் வண்டி வாகனங்கள் படங்களாக மாட்டக்கூடாது. அதுக்கடுத்தது கும்பத்தில் மாந்தி தரும் தோஷம் என்னென்னா திருஷ்டி தோஷம். இவங்க வந்து சொம்பில் தண்ணி வச்சு தலைமாட்டில் படுக்கக்கூடாது. முன்ன குடிச்சிட்டு வெறும் சொம்பாக வைக்கக்கூடாது. காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் சொம்பாக பாத்திரக்கூடாது. அதேமாதிரி வெறும் கலசங்களை பார்க்கக்கூடாது. பூர்ண கலசங்களை பார்க்கலாம், வெறும் கலசங்களை பாத்திரக்கூடாது. அதே மாதிரி தன்வந்திரி பகவான் கலசம் வச்சுருப்பார், அவரை வந்து இவங்க ரொம்ப விரும்பி வணங்கினாங்கன்னா அல்லது காலையில் எந்திரிச்சோன்னா தன்வந்திரி பகவானை பார்த்தாங்கன்னா அந்த திருஷ்டி அதிகமாக பாதிக்கும் இவங்களை. அதுக்கடுத்தது மீனராசி மீன் தொட்டி வளர்க்கக்கூடாது. முன்ன மீனத்தில் மாந்தி இருக்கிறவங்க மீன் தொட்டியை முன்னே வளர்க்கக்கூடாது. ஏன்னா மீனராசிங்கிறதே மீன் சின்னம் இருக்கிற இடம். அந்த ராசியில் இருக்கிற லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்க இந்த மீன் சின்னத்தையோ அல்லது மீன் தொட்டிகளையோ வளர்த்து அதை காலையில் எந்திரிச்சு அதுக்கு இறை போடுறது, அதை பார்க்கறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா மிகவும் அதிகமான திருஷ்டி தோஷங்கள் கழிக்கிறதுக்கு தான் மீன் தொட்டியை வைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அதுவே வந்து இவங்களுக்கு அதிகமான ஒரு அதாவது எப்படி சொல்லணும்னா இதை நமக்கு நாம்ளே ஆப்பு வச்சுக்கிறது. மீன் தொட்டி வளர்க்குறது நமக்கு நாம்ளே ஆப்பு வச்சுக்கிற மாதிரி தான் இது. இந்த மீன் தொட்டி ஐயா வளர்த்திங்களா மீன் தொட்டி ஏதாவது? இல்லை, சரிங்க ஐயா, பரவாயில்ல. அதாவது கொஞ்சம் மீன லக்னத்தில் தான் மாந்தி இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. நீங்கள் வந்து மீன் தொட்டி வளர்க்கக்கூடாதுங்க. மீன் தொட்டி வளர்த்திங்களா ஏதாவது? இல்லை, ரொம்ப நல்லதுங்க சார். பார்த்துட்டோம். அதனால் வந்து இப்படி அதுதான். அதனால் இது மாதிரி வந்து 12 லக்னக்காரர்களும் 12 லக்னத்தில் இருக்கும்
திருஷ்டி தோஷத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நம்ம கழிச்சிட்டோம்னா இந்த மாதி தோஷங்கள் குறையும். இதுக்கு அடுத்ததாக இந்த 12 லக்னத்துக்காரர்களும் லக்னத்தில் மாந்தி இருப்பவர்கள் எந்த கோயிலுக்கு போகணும்? அதாவது பொதுவாக இப்போ 4 கோயில் சொல்லிட்டேன், அது எல்லாரும் போகலாம். அது எல்லாருக்கும் சிறப்பு கொடுக்குற கோயில்கள், அது எல்லாருமே போய் அதில் பரிகாரங்கள் பண்ண சிறப்பாக இருக்கலாம். இருந்தாலும் இண்டிவிஜுவலாக ஒரு கோயிலுக்கு போனால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்க சீர்காழி ஆதிநாகேஸ்வரர் கோவில், இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இந்த கோவில்களுக்கு போகிறது நம்ம போய் அங்கே பெரிய பரிகாரங்கள் பண்ணணுங்கிறது கிடையாது. அந்த மாந்தி என்ற குளிகை நேரம், இந்த குளிகை நேரத்தில் நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தில் போய் சும்மா சிம்பிளாக ஒரு விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா கூட அந்த மாந்தி பகவான் உங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பார். அதாவது நமக்கு இருக்கிற வசதியை பொறுத்து தான் நம்ம பரிகாரங்கள் பண்ணிக்கணும். அபிஷேகத்துக்கு பணம் கட்டி ஆராதனை பண்ணி சரஸ்வரநாம அர்ச்சனை பண்ணுறதும் பண்ணலாம். அது நம்மளால் முடியாது அப்படிங்கிறவங்க இந்த குளிகை நேரத்தில் ஒரு வேலை செஞ்சால் அது ரிப்பீட் ஆகும் திருப்பி. அந்த இடத்துல போய் நீங்கள் ஒரு 10 விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா அது 100 விளக்கு ஏற்றுனதுக்கு சமம். அது உங்களுக்கு பெரும் நன்மையை செய்யும். 2ஆம் இடத்தில் மாந்தி இருப்பவர்கள் புதுக்கோட்டை பேரையூர், அதாவது பேரையூரில் நாகநாத சுவாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோவிலில் இந்த பங்குனி மாதம் உத்திரத்தன்னைக்கு அந்த தெப்பக்குளத்துக்குள்ளே ஈவினிங் பிரம்ம பிரதோஷ காலத்தில், உத்தர நட்சத்திரம் பிரதோஷ காலத்தில் நந்தி பகவான் வாசிக்கும் மிருதங்க சத்தம் இன்றைக்கும் கேட்கும். இந்த மாதம் பங்குனி மாதம், இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு போனீங்கன்னா அந்த பேரையூர் நாகநாத சாமி கோவிலில் அவ்வளோ சிறப்பு பெற்ற தலம். அந்த தெப்பக்குளம் சும்மா சின்னதாக தான் இருக்கும். இந்த மேஜையோட இன்னும் 1 பங்கு அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். அங்கே நாகதோஷம் அவ்வளோ அந்த கோயிலில் நாகதோஷம் நாகர் பிரதிஷ்டை பண்ணுறவங்களுக்கு நாகதோஷம் உடனடியாக ரிலீஃப் ஆகும். அதே போல் அந்த கோயிலில் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு அவ்வளோ அருமையான நந்தி பகவான் வாசிக்கும் மத்தளத்தின் ஓசை இன்றைக்கும் கேட்குது. அவ்வளோ அருமையான கோயில் அது. அந்த கோயிலில் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் மாந்தி இருப்பவர்கள் சென்று பரிகாரங்கள் செய்ய பலன் கைமேல் கிடைக்கும். அதுக்கப்புறம் 3ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் திருக்கொள்ளிக்காடு என்னென்னா சனீஸ்வர பகவான் அங்கே குடும்பத்தோடு இருக்கிற இடம். அந்த குடும்பத்தோடு இருக்கிறாருன்னா மாந்தி பகவான் அங்கே இருப்பார். ஏன்னா அவருடைய மகன் தானே அவர், அதனால் அங்கே மாந்தி பகவானும் இருப்பார். அருமையாக அவர் நமக்கு பலன்களை செய்வார். அதுக்கு அடுத்தது 4ஆம் இடத்து மாந்தி பகவான் குச்சனூர் சிவன் கோவிலுக்கு சென்று நாம் பரிகாரங்கள் தீபங்கள் ஏற்றும் பொழுது நமக்கு நன்மை நடக்கும். அதுக்கு அடுத்தது லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் இருக்கும் மாந்தி பகவான் சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி காளி, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா இந்த காளிக்கு போய் பரிகாரங்கள் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றி வந்தால் நமக்கு சிறப்பான ஒரு நன்மை நடக்கும். அதுக்கு அடுத்தது 6ஆம் இடத்து மாந்தி பகவான், லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற மாந்தி பகவான் எந்த கோயிலுக்கு போனால் அவர் நமக்கு நன்மை செய்வார் என்றால் சீர்காழி ஆதிநாகேஸ்வரர் கோவில் லக்னத்து மாந்தி பகவானுக்கு, சீர்காழி சட்டநாதர் கோவில் 6ஆம் இடத்து மாந்தி பகவான். 6ஆம் இடத்து மாந்தி பகவானுக்கு சீர்காழி சட்டநாதர் ஒரு சிறப்பான நன்மைகளை செய்வார். 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்க பாலக்காடு மீன்குத்தி பகவதி அம்மன் கோவில் சென்று அருமையான பலனை பெறலாம். 8ஆம் இடத்து மாந்தி பகவானுக்கு கன்னியாகுமரியில் இருக்கும் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று பலன்களை நாம் பெறலாம். 9ஆம் இடத்திற்கு தேக்கம்பட்டி வனபத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு சென்று நாம் பரிகாரங்கள் செய்ய அருமையான பலன்களை நாம் அடையலாம். 10ஆம் இடத்து மாந்தி பகவான் தஞ்சாவூர் வனபத்திரகாளி அம்மன், தஞ்சாவூரில் இருக்கிற வனபத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு சென்று பரிகாரங்கள் செய்ய தீபமேற்ற நமக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கும்.
11ஆம் இடத்து மாந்தி பகவான் திருபுவனம் காளி கோவில், திருபுவனத்தில் இருக்கிற காளி கோவிலுக்கு சென்று பரிகாரங்கள் செய்ய அருமையான பலன்களை நாம் அடையலாம். அதற்கப்புறம் 12வது இடம் விஜயாபதி. இது எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்திலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்கும் அந்த விஸ்வாமித்திரர் கோவில். இந்த விஸ்வாமித்திரர் கோவிலில் சிறப்பு என்ன என்றால், ராமர் இலங்கையில் போரெல்லாம் பண்ணி ராவணனை சம்ஹாரம் பண்ணிட்டு வர்ற வழியில் அவருக்கு பெரிய பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருது. இந்த பிரம்மகத்தி தோஷத்தை அவர் ராமேஸ்வரத்தில் தான் சரி பண்ணிக்கலான்னு வரார். வரும்பொழுது விஸ்வாமித்திரர் அவருக்கு ஆசான். அவர் அங்கே விஸ்வாமித்திரர் லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி எங்கே இந்த விஜயாபதிங்கிற ஊரில் விஸ்வாமித்திரர் லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி விஸ்வாமித்திரர் பூஜை பண்ணிகிட்டு இருக்கார். சரி, நம்மளோட ஆசானுடைய அறிவுரைப்படி என்ன செய்யலாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போய் ராமேஸ்வரத்தில் பரிகாரம் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு இவர் அங்கே விஜயாபதிக்கு விஜயம் செய்கிறார். விஜயாபதியில் விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்க, விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாரு, சரி நீ ராமேஸ்வரத்தில் போய் பண்ணுறதுக்கு முன்னே இந்த இடம் ரொம்ப புனிதமான இடம், இந்த இடத்துல ஒரு கலச பூஜை பண்ணிக்க. இந்த கலச பூஜை உனக்கு ஒரு பல வகையான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கலச பூஜை பண்ணி ஒரு ஓமகுண்டத்தை ஏற்படுத்தி அந்த ஓமகுண்டத்தின் மூலயமாக பல வகையான சமித்துகள் மூலயமாக இந்த கலசங்களுக்கு சக்திகள்லாம் ஏற்றி 9 கலசம், அதாவது இந்த நவகிரகங்களுக்கு 9 கலசத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணி அந்த நவகலச பூஜை என்று ஒன்று ஆரம்பித்து அந்த பூஜையின் பலனாக அந்த கலசத்தில் இருக்கும் தண்ணீரை ராமபிரான் மேலே ஊற்றி அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கடலில் போய் குளிச்சுட்டு திருப்பி அந்த மணலில் உருண்டு திருப்பி போய் கடலில் 3 தடவை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வனபத்திரகாளி அம்மனை கும்பிட்டுட்டு நீ ராமேஸ்வரம் போய் மணல் லிங்கம் பிடிச்சி திலகோமம் பண்ணி ருத்ர பூஜை பண்ணி அதுக்கப்புறம் நீ கொண்டுட்டு போய் அந்த தண்ணியை இந்த சிவன் மேலே ஊற்றினா நிச்சயமாக இந்த பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆகும் என்று விஸ்வாமித்திரர் கூற, அதன் பிரகாரம் ராமர் செய்ய, அதன் பலனை ராமர் இழந்த சொத்துகளையும் இழந்த நாடு மனைவி மக்கள் அனைத்தையும் அனுபவித்தார். அதனால் இந்த அதாவது 12ஆம் இடத்தில் இருக்கிற மாந்திக்கு விஸ்வாமித்திரர் கோவிலில் போய் நாம் கலச பூஜை செய்து அதனுடைய பலனை அனுபவிப்பது தான் மிக சாலச் சிறந்தது. மேலும் அந்த விஸ்வாமித்திரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். இது நிறைய பேரின் அனுபவ உண்மை. அதே போல் விஸ்வாமித்திரர் கோயிலில் ஒரு பெருசாக அங்கே அந்த ஐயர் பெரிய பூஜைகளோ புரஸ்தானங்களோ செய்கிற மாதிரி ஒன்றும் தெரியலை. தமிழ் மந்திரங்கள் தான் சொல்கிறாரு. வேதங்களில் இருக்கிற தமிழ் மந்திரங்கள் இதை தான் சொல்கிறாரு. அந்த கலச பூஜை பண்ணுறாரு, அந்த கடலில் குளிக்க சொல்கிறாரு, திருப்பி அந்த காளி கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. இதுதான் அங்கே சிறப்பு. இதில் விஸ்வாமித்திரரால் உருவாக்கப்பட்ட ஸ்ரீசக்கரம் அங்கே இருக்குது. கல் ஸ்ரீசக்கரம் அது எங்கே இருக்குதுன்னா அந்த விநாயகர் கோயிலுக்கு உள்ளே இருக்குது. நம்ம போனதுமே அந்த ஓமகுண்ட விநாயகரை தான் முதல் தரிசனம் பண்ணணும். அந்த விநாயகரை தரிசனம் பண்ணும்போதே அந்த பூஜை செய்கிற ஐயா கிட்ட சொன்னோம்னா அவர் அதுக்கு தகுந்த பரிகாரங்களை பண்ணி கொடுக்குறாரு. அந்த ஸ்ரீசக்கரத்தை நாம் தொட்டு வணங்க அனுமதி அங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த ஒரு இடத்தில் மட்டுமே கற்பகிரகத்துக்குள் யார் வேணாலும் சென்று ஸ்ரீசக்கரத்தை தொடும் அளவிற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. ஆண்களுக்கு மட்டும், பெண்களுக்கு அல்ல. ஆண்களுக்கு மட்டும் அங்கே இந்த ஒரு இதை வச்சுருக்கிறாங்க. முடிந்தவர்கள் எல்லாரும் போய் அதை செஞ்சுக்கிறது நல்லது அந்த கலச பூஜையை. இருந்தாலும் இந்த 12ஆம் இடத்து மாந்தி இருப்பவர்கள்
சிறப்பாக அந்த கோயிலுக்கு போய் செஞ்சுக்கிறது மிக மிக நன்மை என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த தலைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.